அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அர்-ரஹீக் அல் மக்தூம் பகுதி 34. ஒப்பந்தங்கள்லாம் போட்ட பிறகு நபித்தோழர்கள் தங்களது மனைவி மக்களுடன் மக்காவை விட்டு வெளியேறி மதினாவுக்கு அவுஸ் கஸ்ரஜுகளுடன் குடியேறியதா பார்த்த இணை வைப்பவர்கள் மிகப்பெரிய சங்கடத்துக்கு ஆளாவுனாங்க. இதற்கு முன்பில்லாத அளவுக்கு எந்த நேரமும் மன உளைச்சலோடு இருந்தாங்க. தங்களின் சிலை வழிபாட்டையும் அரசியல் அந்தஸ்தையும் முற்றிலும் அடியோடு தகர்த்தெறியக்கூடிய பேராபத்து ஒன்று வரப்போவதை உணர்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரை கவரும் ஆற்றல் உள்ளவர்கள், தலைமைத்துவத்துக்கும் நேர்வழிப்படுத்தவும் முழு தகுதி பெற்றவர்கள், நபி தோழர்கள் நெஞ்சுறுதி மிக்கவர்கள், நிலைத்தன்மை கொண்டவர்கள், நபி அவர்களுக்காக எதையும் அர்ப்பணித்து துணிந்தவர்கள். இதே போலதான் மதினாவில் உள்ள அவுஸ் கசரஜ் கிளையினரோ மிகுந்த ஆற்றலும் பலமும் மிக்கவர்கள். இந்த ரெண்டு சமூகத்திலும் உள்ள அறிஞர்கள் சமாதானத்தையும் சீர்திருத்தத்தையும் விரும்புறவங்க, குரோதம் கொள்வதை எதிர்ப்பவங்க. ஏற்கனவே பல ஆண்டுகளா உள்நாட்டு போர்களால் மதினா நகரம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது சண்டை சச்சரவுகளை அன்சாரிகள் அறவே விரும்ப மாட்டாங்க. இதை எல்லாத்தையுமே மக்காவாசிகள் இணை வைப்பவர்கள் ரொம்ப விளங்கி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மதினா மிக முக்கிய மைய நகரமாக இருக்கு. யமன் நாட்டிலிருந்து சாம் நாட்டு வரை செல்லக்கூடிய செங்கடலின் கரை வழியாக செல்லும் வியாபார கூட்டங்கள் இதன் வழியா தான் வருது. மக்காவாசிகள் மட்டும் ஒரு ஆண்டுக்கு மதினா வழியாக சாம் தேசத்துக்கு குறைந்தபட்சம் 2.5 லட்சம் தங்க நாணயங்களுக்கு வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம தாயிப் நகர மக்களுக்கு அதையும் சுற்றியுள்ள மக்களுக்கும் மதினா வழியா தான் வியாபாரம் செய்து வந்துட்டு இருக்காங்க. மதினா நகரம் ரொம்ப பாதுகாப்புடையதுன்னு தெரிஞ்சதுனால தான் அனைவரும் வியாபாரத்திற்காக இந்த வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால மதினா இத்தனைய முக்கியத்துவம் பெற்றிருப்பதையும் அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால இஸ்லாமிய அழைப்பு மதினாவில் மையம் கொள்வதாலும் மதினாவாசிகள் தங்களுக்கு எதிராக ஒன்று கூடுவதாலும் ஏற்படும் மாபெரும் ஆபத்தை குறைசிகள் உணர்ந்திருந்தாங்க. இந்த ஆபத்துகள் உருவாவதன் காரணம் என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதனால அவர்களையே அழித்து விடுவதுதான் இந்த ஆபத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஏற்ற வழின்னு அவங்க முடிவு செஞ்சாங்க. நபித்துவத்தின் 14ஆம் ஆண்டு சஃபர் மாதம் 26 வியாழன்கிழமை, அதாவது கிபி 622 செப்டம்பர் 12ஆம் தேதி, இரண்டாவது அகபா உடன்படிக்கை முடிந்து 2.5 மாதங்கள் கழித்து காலை வேளையில குறைசிகளின் மிக முக்கியமான ஆலோசனை மன்றம் ஒன்று கூடுச்சு. இந்த சபையில குறைசிகளின் முக்கிய பிரமுகர்களும் தலைவர்களும் கலந்துகிட்டாங்க. அவங்க எல்லாருமே ஏகத்துவ அழைப்பை பரப்பி வரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் அழிப்பின் தாக்கத்தையும் முழுமையா அழிக்கிறதுக்கு ஆலோசனை செய்ய சரியான திட்டம் ஒன்று கூறினாங்க. இந்த ஆபத்தான ஆலோசனை மன்றத்துல கலந்து கொண்ட குறைசிகளின் சில முக்கிய பிரமுகர்களின் பெயர்களை பார்ப்போம். 1. மக்சூம் கிளையாரின் சார்பாக அபுஜஹல் வந்திருந்தான். 2வது நௌஃபல் இப்னு அப்து மனாஃப் கிளையாரின் சார்பாக ஜுபைர், துஐமா, ஹாரிஸ் போன்ற 3 பேர் வந்திருந்தாங்க. அப்து சம்ஸ் இப்னு அப்து முனாஃப் கிளையார்லேருந்து சைஃபா, உத்பா, அபு சுஃபியான் போன்ற 3 வந்திருந்தாங்க. அப்துத்தார் கிளையாரின் சார்பா நல்ர் இப்னு ஹாரிஸ் வந்திருந்தான். அசத் இப்னு அப்துல் உஸா கிளையாரின் சார்பாக அபுல் புக்தா, ஜம்ஆ, ஹக்கீம் போன்ற 3 வந்திருந்தாங்க. சகம் கிளையாரின் சார்பா நுபைக், முனஃபிக் ஆகிய 2 வந்திருந்தாங்க. ஜுமஹ் கிளையாரின் சார்பாக உமையா கலந்துகிட்டாரு. இவங்க எல்லாரும் குறிப்பிட்ட நேரத்துல தாருன் நத்வாவிற்கு வரும்போது தடிப்பான ஒரு ஆடையை அணிஞ்சுக்கிட்டு வயோதிக தோற்றத்துல இப்லிஸ் அங்க வந்திருந்தான். அங்க இருந்தவங்க இந்த வயோதிகர் யார் என்று கேட்டதற்கு அவன், நான் நஜித் பிரதேசத்தின் சேர்ந்த வயோதிகன், நீங்க பேசுறத கேட்டு என்னால் முடிந்த நல்ல யோசனையையும் அபிப்பிராயத்தையும் கூறலான்னு வந்திருக்கேன்னு சொன்னான். இதை கேட்ட அந்த மக்கள் சரின்னு சொல்லி உள்ளே அழைச்சிட்டு போனாங்க. சபை ஒன்று கூடி பின் பலவிதமான கருத்துக்களும் விவாதங்களும் அங்க நடைபெற்றுச்சு. அங்க இருந்தவர்கள்ல ஒருவனான அபுல் அஸ்வத் என்பவன், நாம அவரை இந்த ஊரை விட்டு வெளியேற்றிடுவோம், அவர் எங்க போனா நமக்கு என்ன, நாம் நமது காரியத்தையும் நமக்கு மத்தியில் இருந்த நட்பையும் பழைய மாதிரியே சீர்படுத்திக்குவோம்னு சொன்னான். அதற்கு அந்த நஜிதி வயோதிகன், இது சரியான யோசனையா இல்ல, அவர் அழகிய பேச்சையும் இனிமையான சொல்லையும் தனது மார்க்கத்தை கொண்டு மக்களின் உள்ளத்துல இடம் பிடிக்கிறத நீங்க பார்க்கலையா? நீங்க சொன்ன மாதிரி செஞ்சா வேற இடத்துக்கு போய் அங்க தங்கியிருந்து எல்லாரையும் முஸ்லீமா மாத்துவாரு. பிறகு அங்க இருக்கிறவங்களை அழைச்சிட்டு உங்க ஊருக்கு வந்து உங்களையே அழிச்சிடலாம். அதனால நீங்க வேற யோசனையை சொல்லுங்கன்னு சொன்னான். இதையடுத்து அபுல் புக்தா என்பவன், அவரை ஒரு சங்கிலியால கட்டி ஒரு அறையில அடைச்சிருவோம், இதுக்கு முன்னாடி ஜுவைர், நாஃபிகா போன்ற கவிஞர்களுக்கு நடந்தது போல இவருக்கும் நடக்கட்டும், அதாவது சாகும் வர அவர் அப்படியே விட்டுடுவோம்னு சொன்னான். இதை கேட்ட நஜித் தேச கிழவன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதுவும் ஒரு நல்ல யோசனையா இல்ல, நீங்கள் அவரை அடைச்சி வச்சாலும் அவருடைய தோழர்களுக்கு இந்த செய்தி தெரிய வந்து உங்களை சும்மா விட மாட்டாங்க, உங்க மீது பாஞ்சி உங்களையும் வீழ்த்தி அவரை உங்களிடமிருந்து விடுவித்து விடுவார்கள். அதனால இதுவும் ஒரு நல்ல யோசனையா இல்ல, வேற ஒரு யோசனை இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னான். இந்த 2 யோசனைகளையும் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்ட போது மக்கா அயோக்கியர்களின் மிக பெரிய கொடியவனான அபுஜஹல் ஒரு யோசனையை சொன்னான். அந்த யோசனைய அரக்க குணம் படைத்த அனைவரும் ஏத்துக்கிட்டாங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னிடம் ஒரு நல்ல யோசனை இருக்கு, அது உங்களுக்கு தோன்றி இருக்காதுன்னு அபுஜஹல் சொல்ல அங்கிருந்த எல்லாரும் அந்த யோசனை என்னன்னு கேட்டாங்க. அதற்கு அந்த கொடியவன் அபுஜஹல், நாம ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் நல்ல வீரமிக்க குடும்பத்தில் சிறந்த ஒரு வாலிபரை தேர்வு செய்வோம், ஒவ்வொரு வாலிபனுக்கும் மிக கூர்மையான வாள் ஒன்றையும் கொடுப்போம், அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரை ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து கொண்டு விடட்டும், அவர் இறந்துட்டா நம்ம நிம்மதி பெருமூச்சு விடலாம்,
கொலை செய்தவர்கள் பல கோத்திரத்தை சேர்ந்தவரா இருக்கிறதுனால அவருடைய உறவினர்களான அப்துல் மனாஃப் கிளையினர் பழிக்கு யாரையுமே சொல்ல முடியாது. முழு அரபு சமுதாயத்தினரையும் பகைத்து கொண்டு போர் தொடுக்கவும் முடியாது. அதனால கொலைக்கு பகரமான அபராத தொகைய நிர்பந்தமாக ஏற்றுக்கொள்வாங்க. நாமும் அவர்களுக்கு அந்த அபராதத்தை கொடுத்து விடலான்னு சொல்லி அந்த அரக்கன் அபுஜகல் கூறி முடித்தான். நஜீது தேச அயோக்கிய கிழவன், அவன்தான் இப்லீஸ். இதை கேட்டுட்டு ஆகா இதுதான் யோசனை, இதை தவிர வேற எதுவும் சரியான யோசனையா இருக்க முடியாதுன்னு சொல்லி முடிச்சான். இந்த கருத்தை அனைத்து பிரமுகர்களும் தலைவர்களும் ஏத்துக்கிட்டாங்க. வெகு விரைவில் இதை நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதியில தங்களது வீடுகளுக்கு திரும்பினாங்க. குறைசிகள் தங்களுடைய அன்றாட வேலைகள்ல சகஜமா ஈடுபட்டு தங்களின் செயல்பாடுகள்ல எந்தவித மாற்றமும் தெரியாத விதத்துல நடந்து கொண்டாங்க. வேற யாரும் இந்த திட்டத்தின் வாடையை கூட நுகர முடியாதவண்ணா அவங்க நடந்துகிட்டாங்க. இவங்க எல்லாரும் அல்லாவுக்கு சூழ்ச்சி செய்ய நாடினாங்க. ஆனா அல்லாஹ் அவர்களது அறியாத விதத்தில் அவர்களது சூழ்ச்சிகளை வீணாக்குனான். குறைசிகளின் சதித்திட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அறிவிப்பதற்காக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வானவர் ஜிப்ரீலை இறக்கி வச்சான். நீங்கள் ஹிஜ்ரா செய்ய அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான், அதற்குரிய நேரத்தையும் நிர்ணயம் செஞ்சுட்டான். குறைசிகளின் இந்த திட்டத்தை முறியடிப்பதற்குரிய வழியையும் தெளிவுபடுத்தியிருக்கிறான். அதனால இன்று இரவு நீங்கள் வழக்கமாக தூங்கும் விரிப்பில் தூங்க வேண்டாம் என்று வானவர் ஜிப்ரீல் சொல்லிட்டு போனாங்க. மக்கள் எல்லாரும் தங்கள் இல்லங்கள்ல ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் மதியான வேளையில ஹிஜ்ராவின் திட்டத்தை உறுதி செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் வீட்டிற்கு வந்தாங்க. இதை பற்றி ஆயிஷார் அலி கூறுவதாவது, மதிய வேளையில நாங்க வீட்டில் அமர்ந்திருந்த போது ஒருவர் அபூபக்கரிடம், இதோ அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோ முகத்தை மறைத்தவராக உங்களிடம் வந்திருக்கிறார் என்று கூறினார். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடம் வரும் வழக்கமான நேரம் அல்ல. எனது தாயும் தந்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த நேரத்துல அவங்க வந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்திற்காகத்தான் வந்திருப்பாங்கன்னு அபூபக்கர் அலி சொன்னாங்க. எங்களிடம் வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வர அனுமதி கேட்டு அபூபக்கர் அலி அவர்கள் அனுமதியும் கொடுத்தாங்க. உங்களுடன் இருப்பவர்களை உடனே வெளியேற்றுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதற்கு அபூபக்கர் அலி, அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களுக்கு அர்ப்பணமாவேனாக, இங்க இருக்கிறவங்க எல்லாமே உங்க குடும்பத்தார்கள் தானு சொன்னாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு மக்கா விட்டு வெளியேறுவதற்கு அனுமதி கிடைச்சிருச்சு, நம்ம இங்கிருந்து போகக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அபூபக்கர் அலியும், அல்லாஹ்வின் தூதரே, நானும் உங்க கூட வரேன்னு சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரின்னு சொன்னாங்க. பிறகு ஹிஜ்ரா எவ்வாறு செய்யணுங்கிற திட்டத்தை அபூபக்கர் அலி அவர்களுடன் பேசி முடித்து வீட்டிற்கு திரும்பிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று சூரியன் மறைந்து இருட்டுவதை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. தான் குறைசிகளின் தீய திட்டத்தை தெரிந்து கொள்ளாதது போல தன்னுடைய அன்றாட செயல்களை வழக்கம் போல செஞ்சு கொண்டிருந்தாங்க. குறைசிகளின் தீய திட்டத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பிறர் தனது ஹிஜ்ராவின் திட்டத்தை தெரிந்து கொள்ளாதவாறு நடந்துகிட்டாங்க. குறைசிகளின் தலைவர்கள் பகலில் தாங்கள் செய்த தீய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக 11 மூத்த தலைவர்களை தேர்வு செஞ்சாங்க. அவர்களுடைய பெயர்கள் அபுசகல், ஹகம், உக்ஃபா, நல், உமையா, ஜம்அ, துஐமா, அபுலஹப், உபை, நுவை, முனஃபிக். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இசா தொழுத பின் முன்னிரவுல தூங்கி இரவின் நடுநிசிக்கு பின் எழுந்து சங்கை மிகு பள்ளிவாசலுக்கு சென்று இரவு தொழுகைகளை தொழுவாங்க. அன்றிரவு அலி ரலியல்லாஹு அவர்களை தனது விருப்பில் படுக்க வைத்து தன்னுடைய யமன் நாட்டு பச்சை நிற போர்வையை போர்த்தி கொள்ளுமாறு கட்டளையிட்டாங்க. மேலும் எந்த ஒரு பேராபத்தும் உங்களுக்கு ஏற்படாதுன்னு அலி அலி அவர்களுக்கு சொன்னாங்க. நல்ல இரவாகி அமைதி நிலவி மக்கள் அனைவரும் தூங்கும் நேரத்துல மேலே சொன்ன கொலைக்காரர்கள் எல்லாரும் ரகசியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லத்துக்கு வந்து வீட்டு வாசல்களை அவர்களை எதிர்பார்த்தது போல நின்றிருந்தாங்க. முகமது தூங்குகிறார், அவர் எழுந்து பள்ளிக்கு செல்லும் போது அனைவரும் அவர் மீது பாய்ந்து நமது திட்டத்தை நிறைவேற்றிக்குவோன்னு யோசனை பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த மோசமான சதி திட்டம் நிச்சயமா வெற்றி பெறுங்கிற உறுதியான நம்பிக்கையுடன் இருந்தாங்க. அபுஜகல் மிகவும் கர்வமும் பெருமையும் கொன்று சுற்றியிருந்த தனது தோழர்களிடம் ரொம்ப சந்தோஷமா இதை சொல்லிட்டு இருந்தான். நீங்கள் முகமதை பின்பற்றினால் அரபிகளுக்கும் அரபி அல்லாதவர்களுக்கும் அரசர்களாக ஆகிடலாம். நீங்கள் மரணித்த பின் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள். அப்போது உங்களுக்கு ஜோர்டான் நாட்டு தோட்டங்களைப் போல் சொர்க்கங்கள் உண்டு. அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் அவர் உங்களை கொன்று விடுவார். பின்பு நீங்கள் மரணித்த பின் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள். அங்கு நெருப்பில் நீங்கள் பொசுக்கப்படுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவது போலவே இவன் சொல்லி காண்பித்து, முகமது இப்படிலாம் சொன்னார்ல, கடைசியில இவரோட நிலைமையை பார்த்தீங்களான்னு சொல்லி தனது தோழர்களிடம் கிண்டலும் கேலியுமாக பேசினான். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில பார்க்கலாம். வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.